தமிழ்நாடு இயக்குனர் சங்க உறுப்பினர்களுக்காக லப்பர் பந்து படத்தை வந்து திரையிட்டாங்க. உண்மையிலே ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு மிகச்சிறப்பான ஒரு திரைப்படம். அதாவது நான் உள்ளே பேசும்போது சொன்னேன், இது வந்து ஒரு பாலைவன சோலை மாதிரி, வெற்றியே இல்லாமல் வறண்டு கிடக்கிற தமிழ் சினிமாவுக்கு வந்த பாலைவன சோலை. அரிதான ஒரு திரைப்படமாக, எந்த ஒரு பெரிய ஆர்ப்பாட்டமும் இல்லாமல் சாதாரணமாக வெளிவந்து இன்று மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தோட வெற்றி ஆரவாரத்தோடு அந்த திரைப்படம் வந்து எல்லாராலும் நேசிக்கப்பட்டது. அதாவது ஒரு சாராருக்கு மட்டும் படம் எடுக்கிறதுங்கிறது வந்து ஒரு சிறந்த படைப்பாளியோட இது கடமையாக இருக்காது. படம் பார்க்க வர அனைவரையும், அனைத்து தரப்பினரையும் வந்து கவரக்கூடிய அளவில் தன்னுடைய கருத்துக்களை கூட, எதிரியை கூட நோகாமல் அவங்கள கன்வின்ஸ் பண்ணுற மாதிரி. அதாவது வந்து நான் சொல்கிறது கூட கரெக்டாக இருக்கலாம், ஆனால் அதனால் வந்து எதிர்த்தரப்பு வந்து அதை என்ன மாதிரி சொன்னால் அவங்களும் அதை உணர்ந்து கொள்வாங்க. அதாவது மேக் தம் டு அண்டர்ஸ்டாண்ட், அவங்கள புரிதலுக்கு உண்டாக்கி அதை கன்வின்ஸ் பண்ணுறக்கூடிய தன்மை இருக்கு இல்லையா, அதுதான் ஒரு படைப்பாளியோட மிகச்சிறந்த கடமையாக நான் நினைக்கிறேன். இந்த திரைப்படத்தில் அந்த பணியை வந்து இயக்குனர் வந்து மிகச்சிறப்பாக பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் வந்து நான் வந்து கேப்டன் பிரபாகரனுக்கு அப்புறம் வந்து ஒரு முழுநீள விஜயகாந்த் சார் படம் பார்த்த மாதிரியே ஒரு திரைப்படத்தை ஒரு இது உருவாக்கியிருக்காங்க. உண்மையில் வந்து தமிழரசன் வந்து விஜயகாந்த் சாரோட ஃபேனுன்னு சொன்னார். அந்த வகையில் வந்து என்னோடய சகோதரனாக நான் அவருக்கு வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். லக்ஷ்மண் வந்து அவர் பேசும்போது சொன்னார், நான் வந்து இந்த படத்தை வந்து கதையை கேட்டுட்டு இந்த படத்தை வந்து ஒரு 3 நிமிஷத்துக்குள்ளே வந்து இந்த படத்தை பண்ணணும்னு நான் முடிவு பண்ணேன். அப்போது தமிழ் சினிமாவில் தயாரிப்பாளர்கள் கதையை கேட்டு முடிவு பண்ணால் அது எப்படி இருக்குங்கிறதுக்கு இந்த திரைப்படம் வந்து ஒரு மிகச்சிறந்த உதாரணம். அவங்க ஏன்னா தயாரிப்பாளர் வந்து ஒருத்தர் அதாவது வந்து நான் ஒரு தடவை கதை சொல்லும்போது ராவுத்தர் சொன்னார், செல்வமணி உங்கள் கதையை வந்து முதல்ல எனக்கு சொல்லுனார். நான் சொன்னேன், அவர் ஓகே பண்ணார். அவர் சொன்ன விஷயத்தை இப்போ யாரும் நீங்கள் தப்பாக எடுத்துக்கூடாது, மற்றவங்க கொஞ்சம் பேர் இதில் வந்து வேறு தவறாக எடுத்துக்கூடாது. அவர் என்ன சொன்னார்னா, ஒரு நடிகர் கதை சொல்லும்போது அந்த நடிகர் அதில் தான் எப்படி இருக்கும், தன்னோட கேரக்டர் என்ன, தான் எங்கே வரும் தான் வந்து. அப்போ விஜயகாந்த் சார் சொல்கிறதுக்கு முன்னாடி நீ எங்கிட்ட கதையை சொல்லு. ஏன்னா ஒரு நடிகர் வந்து இது என்னோடய கேரக்டர் எங்கே, நான் எங்கே இன்ட்ரொடக்ஷன் வரேன், எனக்கு ஸ்கோப் பார்ப்பாங்க. அப்போது அதுக்கு முன்னாடி வந்து நம்ம கதையை ஃபைனலைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்போது தான் ஒரு தயாரிப்பாளராக அவர் கதை கேட்கும்போது மற்ற ஒரு தடவை சொல்லும்போது சொன்னாங்க, சார் இது வில்லன் போர்ஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது, வில்லனுக்காக கதை பண்ண மன்சூர் அலிகான் தான் ஹீரோ மாதிரி வரான் அப்படின்னு சொல்லும்போது ராவுத்தர் சொன்னார், டேய் வில்லன் எந்த அளவுக்கு ஹைலைட் ஆகிறானோ அந்த அளவுக்கு ஹீரோ ஆட்டோமேட்டிக்காக ஹைலைட் ஆகிடுவான். வில்லனை வந்து ஹீரோவை தூக்கி பிடிக்க வேண்டிய அவசியமே இல்லை. இவ்வளோ பெரிய வில்லன் அவரை அடக்கிற ஹீரோ, அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஹீரோயிசம் வந்துடும். இதை புரிதலுங்கிறது வந்து ஒரு தயாரிப்பாளருக்கு, ஒரு படைப்பாளிக்கு சாதாரணமாக வரும். அப்போது தயாரிப்பாளர்கள் வந்து கதையை கேட்டு முடிவு பண்ணி இந்த படம் சிறப்பாக இருக்குது அப்படின்னு முடிவு பண்ணி இதுக்குண்டான நடிகர்லாம் யாரும் தேர்வு பண்ணி வரும்போது இந்த படம் ஒரு சாதாரணமான ஒரு திரைப்படமாக. போன வாரம் வந்து இந்த திரைப்படத்தை பற்றி ஒரு பெரிய பேச்சோ இல்லை ஆரவாரமோ எதுவுமே இல்லை. ஆனால் இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க இந்த படத்தை பற்றி பார்த்தவங்களும் பேசுகிறாங்க, பார்க்காதவங்களும் பேசுகிறாங்க. அப்போது அதுதான் இந்த வெற்றி, அதுதான் இந்த படம் வந்து மாபெரும் வெற்றியாக்கியிருக்கு. அப்போ டைரக்டர் வந்து சின்ன சின்ன விஷயங்களை யாரையும் நோகடிக்காமல் எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணக்கூடிய ஒரு நியூ டைரக்டருக்கு இது ரொம்ப கஷ்டம். ஏன்னா எல்லாரோட இன்ஃப்ளூயன்ஸ் ஒரு நியூ டைரக்டருக்கு இருந்துகிட்டே இருக்கும். நான் படம் பண்ணும்போது கூட வரவங்க போகிறவங்களாம் அட்வைஸ் பண்ணுவாங்க, இந்த ஷார்ட்டை எப்படி வைக்கலாம், அந்த ஷார்ட்டை எப்படி வைக்கலாம், இந்த கதையை எப்படி வைக்கலாம், ஹீரோக்கிட்ட போய் சொல்கிறது அது மாதிரி இருக்கும். அது மாதிரியான டார்ச்சரெல்லாம் தாண்டி தன்னோட கருத்தை மிக தெளிவாக சொல்கிறதுங்கிறது ரொம்ப சிரமம். அதை வந்து தமிழரசன் வந்து முதல் படத்துலேயே மிக அற்புதமாக பண்ணியிருக்காங்க. எந்த விதமான மாச்சரியங்களும் இல்லாமல், யாரையும் காயப்படுத்தாமல், தன்னோட கருத்தை எல்லாரும் ஏற்றுக்கொள்கிற மாதிரி. அது மாதிரி வந்து அவரோட இன்டர்வியூ கூட ஒன்று பார்த்தேன். என்னங்க உங்கள் இது மாதிரி இருக்க, நீங்கள் முன்ன ஜாதிய படங்கள் பண்ணுற இயக்குநர்கள் அது மாதிரி இருக்காங்களேன்னு. அதுக்கு ரொம்ப தெளிவாக பதில் சொல்லியிருந்தார். நான் வேடிக்கை பார்த்தவங்களோட விமர்சனம் இது, பாதிக்கப்பட்டவங்களோட பார்வை அது. அப்போ ரெண்டும் வேறு மாதிரியாக இருக்கணும். அதாவது தன்னை உயர்த்தியோ மற்றவங்களை தாழ்த்தியோ அந்த சமநிலை, மற்றவங்களை வந்து மரியாதை கொடுக்குற தன்மை எப்போ ஒரு படைப்பாளிக்கு இருக்கோ அவனோட படைப்பு மிகச்சிறந்ததாக இருக்கும். அதுக்கு உதாரணம் தான் வந்து இன்றைக்கி லப்பர் பந்து. இந்த லப்பர் பந்து படத்தை இயக்கிய சகோதரர் தமிழரசனுக்கும், இதை உருவாக்கிய சகோதரர் லக்ஷ்மணுக்கும், இதனோடு சம்பந்தப்பட்ட அனைத்து திரைப்பட கலைஞர்களுக்கும் தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்கத்தின் சார்பில் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மிக அரிதாக வந்திருக்கிற இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி அடைந்திருக்கு. இது வந்து அடுத்து வர இயக்குநர்களுக்கு மிகப்பெரிய ஒரு உற்சாகத்தை தரும். இப்போ ஏன்னா அவங்க துவண்டு போயிருப்பாங்க, ஒரு ஹீரோ கால் ஷீட் வாங்கணும், ஹீரோ பின்னாடி அலையணும் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருப்பாங்க. இன்றைக்கி தமிழரசனை பார்த்தன உடனே
ஒரு கதை இருந்தால் போதும், ஒரு நல்ல தயாரிப்பாளர் இருந்தால் போதும், நம்ம சிறந்த திரைப்படங்களை உருவாக்க முடியுங்கிற ஒரு நம்பிக்கை இன்றைக்கி வந்து எங்கள் இயக்குனர் மத்தியில் ஒரு 100 பேருக்காவது ஏற்பட்டிருக்கும். நிச்சயமாக அவங்க ஒரு 10-20 பேராவது ஒரு சிறந்த திரைப்படங்களை உருவாக்குவாங்க. சிறந்த திரைப்படங்களை உருவாக்கக்கூடிய அளவுக்கு இந்த திரைப்படம் அமைஞ்சிருக்கு. அந்த வகையில் சகோதரர் தமிழரசுங்க என்னோட வாழ்த்துக்கள். இந்த திரைப்படத்தின் மூலமாக எல்லா இயக்குனர்களும் எல்லா தயாரிப்பாளருக்கும் நாங்கள் வந்து ஒரு வேண்டுகோள் வைக்க விரும்புகிறோம். இப்போ நான் படம் பண்ணி ஒரு 20 வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் கூட டைரக்டர் செல்வமணிங்கிறது எல்லாருக்கும் தெரியும், டைரக்டர்னா யாருன்னு. ஆனால் இப்போ சமீபமாக வரும்போது என்ன பண்ணுறாங்க, மொத்தமாக வந்து டெக்னீஷியன் பேர் போட்டுடுறாங்க. அதில் யார் டைரக்டரு, யார் கேமராமேனு, யார் மியூசிக் டைரக்டர், அது தெரியாமல் போயிடுது. தயவுசெய்து நீங்கள் அதை பண்ணாதீங்க. இயக்கம் இன்னார், இசை இன்னார், படத்தொகுப்பு, இசை ஒளிப்பதிவு அப்படிங்கிற மாதிரி அந்த டெக்னீஷியனுக்கு உண்டான இடத்த வந்து ஸ்பேஸை கொடுங்க. அப்போ தான் இன்றைக்கி வெற்றி பெற்ற பல திரைப்படங்களோட பேர் கூட இன்றைக்கி யாருக்கும் தெரியல. அந்த டெக்னீஷியன் பேர் தெரியாமலே போயிடுது. அதனால் இயக்குநர்களுக்கும் தயாரிப்பாளருக்கும் சம்மந்தப்பட்ட எல்லாருக்கும் இயக்குனர் சங்கத்தின் சார்பாக ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். இனிமேல் வந்து நீங்கள் வந்து படங்களில் விளம்பரம் பண்ணும்போது மொத்தமாக இங்கிலீஷ் படங்களை பார்த்து அப்படியே ஒரு மொத்தையை அடிச்சிடாதீங்க. அவங்கவுங்களுக்கு உண்டான ஸ்பேஸை கொடுங்க அப்படிங்கிறது இந்த வேண்டுகோள். அது எழுந்து ஆடின மாதிரி தோணு. அதாவது நான் சொன்னேன் இல்லையா, விஜயகாந்த் கால் ஷீட் வாங்காமலேயே விஜயகாந்த் வச்சு படம் பண்ணியிருக்க இயக்குனராக பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தில் வந்து நான் வந்து சகோதரி பிரேமலதா விஜயகாந்த் அவங்களுக்கு வந்து மாபெரும் வாழ்த்துக்களை சொல்ல விரும்புகிறோம். அதாவது வந்து எங்கள் படைப்பு அந்த ஃபோட்டோ எங்கிட்ட ரைட்ஸ் வாங்கணும், இந்த படத்துக்கு என்கிட்ட காப்பி ரைட்ஸ் வாங்கணும் அப்படின்லாம் சொல்லாமல் விஜயகாந்த் மக்களோட சொத்து, நீங்கள் யார் வேணாலும் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொன்ன அந்த மாபெரும் பெருந்தன்மைக்கு அவங்க சகோதரி பிரேமலதா அவங்களுக்கு நாங்கள் வந்து மிகப்பெரிய நன்றி சொல்கிறோம். ஏன்னா இதுதான் வந்து ஒரு பெருந்தன்மை. இப்போ மொத்த சொத்தையும் நான் வாங்கி வச்சுக்கணும், இதை காசாக்கணும்னு நினைக்கிற எண்ணம் இல்லாமல் விஜயகாந்த் சாருங்கிற வந்து ஒரு மாபெரும் வந்து மக்களோட சொத்துன்னு அவங்க சொன்னது வந்து எங்கள் எல்லாருக்கும் வந்து ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். அது நீங்கள் இப்போ லப்பர் பந்தோட திரைப்படம் இதை பற்றியான பேச்சாக இருந்தால் நல்லாயிருக்கும். அப்புறம் இளையராஜா கண்டனம் சொல்லும்படி நீங்கள் ஒரு டேக்லைன் போடுவீங்க. அதுக்கான இதுவும் இல்லை. நான் சொன்னது என்னென்னா, உண்மையாக அந்த நேற்று அவங்க இப்போ அந்த செய்தியை பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமாக இருந்தது. இப்போ நான் கூட வந்து அவரை பற்றியான ஒரு புத்தகம் எழுதிக்கிட்டு இருக்கேன். அப்போ இது யார் யாருக்கெல்லாம் ரைட்ஸ் வாங்கணும், அவங்ககிட்ட போய் ரைட்ஸ் வாங்கணுமா அப்படின்னா இல்லாமல், இப்போது அவரோட மகுடத்தில் இது வந்து அவரோட புகழில் இது வந்து இது ஒரு வைரம், ஒரு ஸ்டோன் இல்லைங்களா. இப்போ பண்ண விடாமல் பண்ணுறது வந்து எப்படி ஆகும்? அது சரியானது இல்லை. அப்போ யாருக்காக இருந்தாலும் ஒரு புரிதல் இருந்தால் அது வந்து ஒரு படைப்புங்கிறது வந்து அது பொதுமக்களுக்கானது. அதை யார் வேணாலும் அது வந்து நான் அதுக்குள்ளே நான் போக விரும்பல. அது வந்து தப்பாக நீங்கள் வந்து விமர்சனம் பண்ணக்கூடாது. நான் வந்து இப்போ முன்னாடி இருக்கிற படங்களெல்லாம் பார்த்து தான் நான் டைரக்டர் ஆனேன். ஒரு பாபியை பார்த்து தான் நான் வந்து செம்பருத்தி படம் எடுத்தேன். ஒரு ஷோலே இன்ஃப்ளூயன்ஸில் தான் நான் வந்து கேப்டன் படம் எடுத்தேன். இப்போ இதெல்லாம் இப்போ 4ஆம் கிளாஸ் படித்தா தான் 5ஆம் கிளாஸ் நான் வர முடியும். அப்போ 4ஆம் கிளாஸ் படித்த வாத்தியார் இதெல்லாம் என்னோட காப்பி ரைட்டு, இதை நீ பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. அப்போ அது மாதிரி திரைப்படங்கள் அனைத்தும் பொதுமக்களுக்கானது, கலைகள் அனைத்தும் பொதுமக்களுக்கானது. இது யாரும் படைத்தவன் யாரும் இதை சொந்தம் கொண்டாடக்கூடாது. அது எந்த உரிமையிலும் அது வந்து அவங்க மக்களை போய் சென்றடையக்கூடிய வழிகளை தடுக்கணும். பழைய பாட்டு இப்போ வந்து யாரோ ஒருத்தர் வாங்கி வச்சுட்டு அதை ஹோல்ட் பண்ணிட்டான் வச்சுங்களேன். எனக்கு அதாவது வந்து எனக்கு பணம் வேணும், பணக்காரங்கிட்ட போய் மாட்டியிருக்கோம், அவனோட புகழை கெடுக்கணும்னு ஒருத்தன் வாங்கி வச்சு அதை ஹோல்ட் பண்ணிட்டானா அந்த படைப்பு யாருக்கும் போய் சேராமல் போயிடும் இல்லையா. அது அப்படி ஆகக்கூடாது. அந்த படைப்புகள் வந்து அனைத்து மக்களையும் சென்றடையக்கூடிய கண்டென்ட் கொடுத்துட்டியே. நான் ஏதாவது அவங்க எடுத்துக்கிட்ட நான் யாருக்கும் எதிரானவன் இல்லை. படைப்புகள் அனைத்தும் மக்களுக்கு சொந்தமானது. ஜாதியான படம் வருது சார், நீங்களே பார்த்துருப்பீங்க. நீங்க சொன்னீங்க சில டேரக்டர் வந்து காட்டமாக சொல்லியிருப்பாங்க, ஒரு ஜாதிய பிரச்சனை பற்றி சொல்லியிருப்பாங்க. அதே படத்தை வந்து இவரும் சொல்லியிருக்காரு, நல்லா காட்டமாக சொல்லியிருக்காரு, ஆனால் ஒரு பொலைட்டாகவும் சொல்லியிருக்காரு. அது எப்படி பார்க்குறீங்க டேரக்டரா? அதுக்கு வந்து எனக்கு ஜூனியராக வந்து தமிழரசன் வந்தால் கூட அவரோட கோட்டை இதுக்கு பொருந்தும். அவர் சொன்னார், அது மாதிரி படம் எடுத்தவங்க பாதிக்கப்பட்டவங்களோட பார்வை வேறு, வேடிக்கை பார்த்தவங்களோட பார்வை வேறு. பாதிக்கப்பட்டவனோட வலி அதிகமாக இருக்கும். ஆமாம், அந்த வலி எப்படி யார் சொல்ல முடியும்? யாருக்கு அடிபட்டதோ அவங்களுக்கு வலி அதிகமாக ஐயோ ஏன்டா கத்துறேன்னு சொல்லக்கூடாது. அடிபட்டவன் கத்துறான், வேடிக்கை பார்த்தவங்க ஐயோ மெதுவாக கத்துன்னு சொல்கிறீங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அதுதான் என்னோட பதிலும். டைரக்டரோட கழுத்தை பாருங்க, ஒரு செயின் இல்லை, மோதிரம், ஒரு பைக். இயக்குனர் சங்கத்தில் வந்து எப்போதும் சால்வோ போட்டிங்களா, தயாரிப்பாளரும் போடல, இல்லை ஒரு அங்கீகாரத்தை கொடுக்க வேண்டாமா, ஏன் கொடுக்கல? செயினும் ஆட்டோமேட்டிக்காக அந்த வெற்றி செயின் இல்லை, அவர் மொத்தத்தையும் கொண்டு வந்து கொடுத்துரும். அதனால் இப்போ புலன் விசாரணை வரும்போது என்னோடய செருப்பை பார்த்தீங்கன்னா செருப்பை விட அதிகமான ஊசி தான் இருந்தது, ஊக்கு தான் நிறைய இருந்தது. அதனால் வந்து இதையெல்லாம் வந்து ஊக்கத்தால் தான் நாங்கள் வந்து ஜெயிச்சோமே தவிர அந்த ஊக்கை வந்து
இதுக்கு வந்து 100 கோடி 200 கோடி இப்போ வால் போஸ்ட் ஒட்டுறாங்க வைக்கிறாங்க. ஆனால் ரப்பர் பண்ட் மாதிரி ஒரு மூவிக்கு வந்து எந்த விதமான வெற்றியுமே போஸ்டிங்கில் இது பண்ணல. 100 கோடி வசூலாச்சு, இவ்வளோ கோடி வசூலாச்சுன்னு எந்த விதமான இதுவுமே பண்ணலை. அந்த மாதிரி பண்ணாதானே சார் வரக்கூடிய இயக்குனருக்கு ஒரு ஆர்வமாக இருக்கும். அதான் வந்து இப்போ வந்து இவ்வளோ நேரம் நாங்கள் பேசுகிறோன்னா அதுதான் இந்த படத்தோட வெற்றி தான். இப்போ நான் வந்து எங்கேயோ இருந்தேன், ஆனாலும் நான் இந்த மேடைக்கு வந்து இந்த படத்தை பாராட்டணும்னு நினச்சது. ஏன்னா இந்த இயக்குனர் வந்து ஒரு 100 இயக்குனர்களை உருவாக்க போகிற இயக்குனராக ஒரு படம் வந்திருக்கு. அதுதான் வெற்றியை தவிர 100 கோடிங்கிறது வந்து பேப்பரில் போகிறதால 100 கோடி இல்லை. இன்கம் டேக்ஸாக நாங்கள் நடத்துகிறோம். 100 கோடி ஆச்சா 200 கோடி, இது வந்து மக்கள் 100 கோடி ஆச்சா 200 கோடி ஆச்சாங்கிறது இல்லை, சரியான படங்களை கொடுத்துருக்கீங்களா அதுதான். இன்றைக்கி வந்து எந்த விளம்பரமும் இல்லாமல் இந்த திரைப்படம் வந்து எல்லாராலையும் பாராட்டப்படுதுன்னா அதுதான் வெற்றியை தவிர பேப்பரில் நீங்கள் 100 கோடி போட்டிங்களா 500 கோடி போட்டிங்களா விஷயம் இல்லை. இது வந்து 100 கோடி போட்ட படத்தை விட மிகச்சிறந்த படம், 1000 கோடி போட்ட படத்தை விட மிகச்சிறந்த. வசூலில் எவ்வளோங்கிறது வந்து கமர்ஷியலாக இருக்கலாம், தயாரிப்பு விநியோகத்திற்கோ தயாரிப்பாளருக்கோ, ஆனால் ஒரு இயக்குனர்களுக்கு இந்த படம் பார்த்தவொன்னே எந்த அளவுக்கு பாதிக்க வைக்குது. இன்னும் வந்து படத்தை பார்த்தோன்னே யாரும் எழுந்து வெளியே போகல, அதை பற்றியே பேசிக்கிட்டு இருக்காங்க இல்லையா, அந்த தாக்கம் தான் படத்தோட வெற்றி, அதுதான் இயக்குனர் வெற்றி. ஆனால் உங்கள் நண்பர் வந்து ஹாஸ்பிட்டலில் உடம்பு சரியாமல் இருக்காரு, யாரும் இந்த அப்டேட்டும் கொடுக்கல. உங்களுக்கு ஏதாவது விஷயம் தெரியுமா? எங்களுக்கே அதை பற்றி தெரியாது. அவர் உடல்நிலை சரியில்லாமல் வந்து ஒருத்தர்கிட்ட கேட்டோம், நார்மல் செக்கப் வந்து வயிற்று வலி அப்படின்னு சொன்னாங்க. அதை பற்றி எதையுமே நாங்கள் சொல்ல விரும்பலை. என்னன்னு தெரியாமல் என்ன நோயின்னு தெரியாமல் வந்து டாக்டர் மருந்து கொடுக்கக்கூடாது. எங்கள் நண்பர் தான், ஆனாலும் வந்து அதை பற்றி சரியான அப்டேட் தெரிஞ்சுக்கணும் நாங்கள் சொல்கிறோம். அவர் ஸ்ட்ரைக் இருக்கக்கூடாதுன்னு வந்து இப்போ நாங்கள் வந்து தயாரிப்பாளர் சங்கத்துக்கு ஃபெப்சி மூலமாக ஒரு ரெக்வஸ்ட் கொடுத்துருக்கோம். ஸ்ட்ரைக் இல்லாமல் பேச்சுவார்த்தை விரைந்து முடிங்க, உங்களோட கண்டிஷன்ஸில் உங்கள் மறுசீரமைப்புன்னு நீங்கள் சொன்னீங்க, அது சரியானது தான். அந்த மறுசீரமைப்பை ஏற்றுக்கொண்ட தயாரிப்பாளர்களுக்கு இயக்குநர்களுக்கு நீங்கள் வந்து படத்துக்கு உண்டான இது கொடுங்க. யாரெல்லாம் ஏற்றுக்கலையும் அவங்க என்றைக்கு ஏற்றுக்கிறாங்களோ அன்றைக்கி நாங்கள் அவங்க ஒர்க் பண்ண சொல்லியிருக்கோம். இல்லை இப்போ நான் ஜனவரியில் படம் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். முதல்ல நான் வந்து இப்போ சொன்னேன் இல்லைங்களா, முதல்ல கதையை நான் உருவாக்கிட்டு அதில் சண்முக பாண்டியனுக்கு செட் ஆனாலும் நிச்சயம் அவரை வச்சு படம் பண்ணுவேன். ஏன்னா இப்போ 2-3 படம் பண்ணிகிட்ருக்காரு, அவருக்கு இந்த படம் செட் ஆனால் அவர் படுவேன். இல்லைனா அவருக்காக ஒரு படம் பண்ண ஒரு சூழ்நிலை வந்தால் நிச்சயமாக சண்முக பாண்டியனை வச்சு விஜயகாந்த் சாருக்கு எப்படி பண்ணணும் அது மாதிரி ஒரு மிகச்சிறந்த படத்தை சண்முக பாண்டியனை வச்சு பண்ணுவோம். அது என்னோட நன்றி கடனாகவும் இருக்கும். அதுக்குண்டான வாய்ப்பும் சூழ்நிலையும் வந்தால் சந்தோஷப்படும். ஏன்னா உங்கள் படத்தில் மேடம் வருவாங்களா, நடிப்பாங்களா? அப்போ நடிகையாக இருந்தாங்க, அப்போனால வந்தாங்க. இப்போ வந்து அவங்க விருப்பப்பட்டால் வரலாம். ஏன்னா இப்போ வந்து பார்ட் டைமாக தான் பண்ணுறாங்க. அவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி கதையை நான் சொல்லணும், அது முடிஞ்சால் வருவாங்க. நம்ம ஒரு வாரத்துக்கு 6 படம் 7 படம் வருது, அடுத்த வாரம் கூட 8 மூவி வருது. என்ன பேசிக்கில் வருதுன்னு அவங்களுக்கும் தெரியல. எத்தனையோ டேரக்டர் வந்து இந்த ப்ராசஸே தப்புன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு இயக்குனர் சங்கத்தில் இருந்து ஒரு ப்ரொடியூசர் கவுன்சிலுக்கு இந்த மாதிரியான ஒரு ஸ்கேல் பண்ணுங்கன்னு சொல்லறதுக்கு நீங்கள் வரலாம்ல, ஏன் இப்போ வரைக்கும் வர? நம்ம மறுசீரமைப்பு வரும்போது அவங்களுக்கு ஒரு வேண்டுகோள் கொடுத்துருக்கோம். அதாவது வந்து எந்த திரைப்படம் எப்போ வருதுங்கிற ஒரு அறிவிப்பு யாருக்குமே இல்லை. அது மட்டும் இல்லை, ஆடியன்ஸுக்கு எங்கே ஓடுதுன்னு தெரியலனா பிரச்சனை இல்லை, ஆனால் ப்ரொடியூசர் டைரக்டருக்கு அந்த படம் எங்கே ஓடுதுன்னு தெரியல. நான் என் ஃப்ரெண்டை ஒரு டைரக்ட் பண்ணார், அந்த படம் வந்தது. நான் சொன்னேன் நைட் ஷோ வேண்டாம், ஏதாவது ஈவினிங் ஷோ எங்கே இருந்தால் எனக்கு சொல்லுவேன்னு. ஆனால் நான் பார்த்து சொல்கிறேன்னு சொன்னார். 2 நாள் வரைக்கும் அவரால் எங்கே ஷோ ஓடுதுன்னு அவருக்கே தெரியல. அவர் சொல்லி நான் போகும்போது அந்த ஷோ அங்கே இல்லை. என்னப்பான்னு சொன்னேன், இல்லைன்னு நேற்று இருந்து இன்றைக்கி மாற்றிட்டுருக்காங்கன்னு. இது வந்து ஒரு ஆடியன்ஸுக்கு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துது. அதனால் வந்து அவங்க கேட்குறாங்க, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஆடியன்ஸ் வரல அதனால் மாற்றிட்டோன்னு. ஆடியன்ஸ் வரலன்னு மாற்றிட்டுன்ற உண்மையா, இல்லை வந்து மாற்றிட்டதால் ஆடியன்ஸ் வரலங்கிறது உண்மையாங்கிறது வந்து ஒரு ரெகுலர் ப்ராக்டிஸ் சொன்னேன். இந்த படம் இந்த தேட்டரில் ஓடுதுன்னு ஆடியன்ஸ் தெரிஞ்சால் தான் வருவாங்க. அதனால் அது மாதிரியான ப்ராக்டிஸை ப்ரொடியூசர் கவுன்சிலும் எக்ஸிபிட்டர்ஸும் கொண்டு வரணுங்கிறது உங்கள் கேள்விக்கான பதில். சினிமாவிலேருந்து யாராவது ஒரு பெரிய இடத்துக்கு போகும்போது அவங்களுக்கு திரைத்துறை பாராட்டு வைப்பாங்க. சினிமா நடிகராக இருந்த ஒரு துணை முதலமைச்சராக இருக்கார். நம்ம வந்து ஜெயலலிதா அம்மாவுக்கு கலைஞருக்கெல்லாம் நிறைய வச்சுருக்காங்க. அப்படி ஏதாவது பாராட்டுகளா ஏதாவது பிளான் இருக்கா, இல்லை நேரில் சமைச்சு தான் இருக்கும்? நிச்சயமாக அவருக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்கோம். வாழ்த்து நேரில் தெரிவித்து வாழ்த்து தெரிவிக்க நேரம் கேட்டிருக்கோம். நிச்சயமாக வாழ்த்து வாய்ப்பு கிடைச்சா நிச்சயமாக பாராட்டுவோம். எங்கள் திரைப்படத்துறையிலேருந்து ஒருத்தர் துணை முதலமைச்சராக வந்திருக்காங்கிறது எங்களை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம். அதுக்கான நேரம் கேட்டிருக்கோம். நேரம் அமையும் போது நிச்சயமாக அனைத்து பெப்சியோ மட்டும் இல்லாமல் அனைத்து சங்கங்களை சேர்ந்தவங்க நாங்கள் நேரடியாக வாழ்த்து தெரிவிப்போம். நாங்கள் வந்து அது பாராட்டு விழா தெரிவித்தோமா வந்து இப்போ நீங்கள் வந்து இதே வேலையாக போயிடுச்சேன்னு சொல்லுவீங்க. அதுக்கான கேள்விக்கான பதிலுக்கு தான் நீங்கள் தேடிக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் அதை பற்றி எங்கள் கவலை இல்லை இருந்து. ஏன்னா அது நிச்சயமாக ரொம்ப நாள் கழிச்சு எங்கள் திரைப்படத்துறையிலேருந்து ஒருத்தர் துணை முதலமைச்சராக இருக்கார். அந்த வகையில் சம்மேளனத்தின் சார்பில் வந்து சகோதரர் உதயக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்தோம். கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இருக்கும்போது நிறைய பேர் கொண்டாடி இருக்கலாம். ஆனால் அவர் மறைந்த பிறகு
அவர் இந்த படத்து மூலமாக எங்கெங்கெல்லாம் அவரை வந்து நம்ம கொண்டாட முடியுமோ, எந்தெந்த இடத்துலலாம் அவர் வந்து நம்ம தூக்கி நிறுத்த முடியுமோ அவ்வளோ உள்ள ஒரு கேப்டன் ரசிகராகவே இருந்து உள்ள கேப்டனுக்கு ஒரு சரியான ஒரு சமர்ப்பணமாக தான் அந்த ரப்பர் பந்தை நான் கருதுகிறேன். அப்புறம் இந்த வெற்றிங்கிறது திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு வசூலை வச்சு வெற்றின்னு சொல்லிவிட முடியாது. எந்த படம் பார்க்குற ஆடியன்ஸுக்கு மக்களுக்கு மனசு நிறைவேற்றுறதோ அதுதான் ஒரு படத்தோட உண்மையான வெற்றி. ஒரு நீண்ட நாட்களுக்கு அப்புறம் இந்த ரப்பர் வந்து மனசுக்கு நிறைவு கொடுத்துருக்கு. இந்த படத்தை வந்து நம்ம அந்த உண்மையான வெற்றின்னு கொண்டாடுறதுல நம்ம வந்து அர்த்தம் இருக்குது. அப்புறம் படத்தோட இந்த கண்டென்ட் புதுசு. அப்புறம் நம்ம சாங்கு ஃபைட்டு இப்படி கமர்ஷியல்னு படம் பண்ணுறோம்ல, அதில் அது வந்து ஒரு சரியான கமர்ஷியல் சொல்ல முடியாது. இருக்கிற கதையில் எல்லா சீனும் ஒரு சீன் இன்ட்ரெஸ்ட் பண்ணி எந்தெந்த இடத்துலலாம் முடிஞ்ச வரைக்கும் மக்களை ரசிக்க வைக்க முடியுமோ டோட்டலாக. ஏன்னா அது வந்து படம் வந்து மக்களுக்காக, இது நம்ம ஒரு தயாரிப்பதற்காகவோ ஒரு நடிகருக்காகவோ நமக்காக எடுத்து இப்போ ரசிக்கிறது இல்லை. படம் எடுத்தால் அது மக்களுக்காக. அப்போ மக்கள் ரசிக்கணும். அந்த இதை முழுமையாக இயக்குனர் தமிழரசன் வந்து உணர்ந்திருக்கார். எங்கேயுமே போர் அடிக்கவில்லை, ஒரு சீன் கூட போர் அடிக்கவில்லை. எல்லா சீன்லையும் அவர் சிந்தித்தது, அவர் அக்கறைப்பட்டது, எந்த சீனும் ஒரு சீனோட போர் அடிச்சிடக்கூடாது அப்படின்னு அவருடைய அந்த கவனம் அந்த திரைக்கதையில் தெரிஞ்சு. ஒரு படத்துக்கு ரொம்ப முக்கியமானது கதையை விட, பாட்டை விட, ஃபைட்டை விட, சாங்கை விட திரைக்கதை தான் முக்கியம். ஒரு படத்துக்கு திரைக்கதை நல்லா அமைஞ்சாலும் அது மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிடும். அதுக்கு உதாரணம் ரப்பர் பந்து. அந்த திரைக்கதைக்கு அவ்வளோ அவர் கமலஹாசன் உழைச்சிருக்காரு. அப்புறம் இது ஒரு கிரிக்கெட்டு, ஒரு லவ் சென்டிமெண்ட் அதெல்லாம் தாண்டி மையமாக ஒரு ஜாதி அரசியலையும் அழகாக ஒரு கவித்துவத்தோடு சொல்லியிருக்காரு. ஒரு ஜாதி அரசியல் சொல்லும்போது அது படம் பார்க்குற ஒட்டுமொத்த மக்களும் அதை ஒத்துக்கணும். ஒட்டுமொத்த மக்களும் அவர் இந்த இயக்குனர் சொன்னது இந்த விஷயம் சரி அப்படின்னு படம் பார்க்குற ஒவ்வொரு ஆடியன்ஸுக்கும் இது சரி அப்படின்னு சொல்லணும். அப்படிப்பட்ட படம் தான் அந்த படம். எந்த ஜாதிக்காரங்க கூட படம் பார்க்கட்டும், யார் பார்த்தாலும் சரி இந்த படத்தில் சொல்லிக்க அந்த ஜாதி ஏரியில் மனப்பூர்வமாக ஒத்துக்குவாங்க. அந்த அளவுக்கு. ஏன்னா இதுதான் சமூக அக்கறை. நம்ம வந்து ஒரு பிளவுபடுத்துறது இல்லை, ஒட்டுமொத்த மக்களையும் ஒரு ஒற்றுமையாக்கணும். நம்ம எல்லாம் ஒன்று தான், நமக்கு ஜாதி மத பேதம் இல்லை. பார்க்குற எல்லாருக்குமே அந்த ஒரு நம்மளாம் மனிதர்கள், நம்ம எல்லாருமே ஒரு மனித உறவுக்குள்ளே தான் இருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சொல்லி அதை படம் பார்க்குற அத்தனை ஆடியன்ஸை ஒத்துக்கிட்டு கை தட்டினானா அது சிறந்த ஒரு ஜாதி அரசியலாக இருக்கணும், மத அரசியலாக எது வச்சாலும் சரி பார்க்குற ஆடியன்ஸ் எல்லாமே ஒத்துக்கணும் சார். அப்படி இந்த ரப்பர் பந்து வந்து தேட்டர் படம் எல்லாருமே ஒத்துக்கிற வரவேற்கிற படம் ரப்பர் பந்து. அதுக்கு தமிழரசன் பச்சைமுத்தவரில் மனசார பாராட்டுறேன். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி. ஏன்னா இங்கே போகிற எல்லா இடத்துலையுமே இந்த படத்தை பற்றி பேசுகிறாங்க. அப்போ இன்னைக்கு காலைல ஒரு ஆஃபீஸ் போகிறோம், இந்த படத்தை பேசுகிறாங்க. சாயந்தரம் இன்னொரு இடத்துக்கு போகிறோம், இந்த படத்தை பேசுகிறாங்க. அப்போ இன்றைக்கி எல்லா இடத்துலையும் இந்த படத்தை பற்றி பேசுகிறாங்கன்னா ரப்பர் பந்து ஒரு டிக்கெட்டு விலையெல்லாம் பிரச்சனை இல்லை, கேண்டீன் விலையெல்லாம் பிரச்சனை இல்லை. அதெல்லாம் மீறி அவங்களுக்கு ஒரு மனசு நிறைவே கொடுத்துருக்கு, ஒரு சந்தோஷத்தை கொடுத்துருக்கு. கொடுத்த காசுக்கு சரியான படம் காட்டினாங்கப்பா அப்படிங்கிற திருப்தியை கொடுத்துருக்கு. எல்லா வகையிலுமே மொத்தத்தில் இந்த தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு நீண்ட காலத்துக்கு அப்புறம் ஒரு தரமான ஒரு நிறைவான படம் ரப்பர் பந்து. இன்னும் வெற்றியடைய வாழ்த்துக்கு நன்றி, வணக்கம். ஆனால் துணை முதல்வருக்கு ஒரு கோரிக்கை நீங்கள் சொல்லியிருந்தீங்க, கோரிக்கை வச்சுங்க. சிறு படத்துலாம் வந்து பேமெண்ட் கம்பெனினும் இந்த பாப்கார்ன் இதெல்லாம் வந்து சிஸ்டம் மாற்றணும்னு சொல்லியிருந்தீங்க. எப்போ கோரிக்கை வைக்க போகிறீங்க? டேரெக்டாக அவருக்கு எப்போ மீட் பண்ண? இல்லை, இப்போ தான் ஒரு முதல்ல துணை முதல்வராக இருக்கும் நம்ம எங்கள் தமிழ் திரைத்துறையில் உள்ள நடிகர் எங்கள் குடும்பத்திலேருந்து தான் ஆயிருக்கார். அவர் கலைஞர் குடும்பத்திலேருந்து அப்புறம் தான் முதல்ல ஒரு நடிகராக தான் அறியப்பட்டார். அதனால் இந்த திரைத்துறையில் எங்கள் குடும்பத்தை சேர்ந்தவர் தான் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். அவர் எங்கள் குடும்பத்திலேருந்து ஒரு துணை முதல்வர் வந்திருக்கிறாரு. அதுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. அவர் துணை முதல்வரானது முதல்ல எங்கள் தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு நல்லது நடக்கணும். முதல்ல அதுக்கு நிறைய விஷயங்களை கோரிக்கை வைக்க நிறைய விஷயங்கள் இருக்குது. முதல்ல இந்த சிறு படங்களுக்கு சரியான தேட்டர்கள் கிடைக்க மாட்டேங்குது.
எல்லாருமே இப்போ ஒரு பணக்காரர்கள் பார்க்க வேண்டிய இடமா தான் தேட்டர் இருக்குது. ஏழைகள், அது ஆட்டோ ஓட்டுறவங்க, கூலி தொழில் பண்ணுறவங்க, ரோட்டு வேலை பார்க்குறவங்க, வீட்டு வேலை பார்க்குறவங்க, விவசாயிகள், அடித்தள மக்கள் நினச்சா போய் படம் பார்க்கணும். அதுக்கான திரையரங்கு வேண்டும். அது இல்லாதனால தான் இன்றைக்கி ரொம்ப சிரமமாக இருக்குது. நிறைய சிறிய படங்கள்லாம் கூட்டம் வர மாட்டேங்குது. அதை கொண்டு வரணும். அதுதான் நான் அன்றைக்கி சொன்னேன், எப்படி ஒரு அம்மா உணவகம் அப்படின்னு ஆரம்பித்து ஏழை பாளைகள்லாம் வந்து போய் சாப்பிட்ற மாதிரி ஒரு உணவகம் அரசு அமைச்சதோ, அதே மாதிரி அரசு திரையரங்கம் அப்படின்னு சொல்லி ஏழை பாளைகள்லாம் போய் நினச்சா ஒரு 40 ரூபா டிக்கெட்டு, ஒரு 50 ரூபா டிக்கெட்டு இந்த மாதிரி வச்சு சின்ன ஏழைகள்லாம் போய் பார்க்குற மாதிரி ஒரு திரையரங்கம் வந்து அமைக்கணும். இதுதான் இப்போ புதுசாக வந்திருக்க துணை முதல்வர் உதயநிதியுடன் நாங்கள் வைக்கிற வேண்டுகோள். நன்றி. ரைட் சார், எவ்வளவோ பாராட்டு இருந்தால் கூட தாய் வீடு இயக்குனர் சங்கத்திலேருந்து பாராட்டிருக்கீங்க. அதை பற்றி என்ன ஆமாம் ரைட்டு தான். ஆமாம், வாங்க. ஆமாம், சீனியர்ஸ் எல்லோரும் பேசினாங்க. மேலே அங்கே மேடையில் பேசும்போது ரொம்ப நெகிழ்ச்சியாகவும் இருந்துச்சு. ரொம்ப ப்ரிவிலேஜாக பார்க்குறேன் நான். ஏன்னா நாங்கள் யாரெல்லாம் பார்த்து ஸ்க்ரீன் ப்ளேவுக்கு இல்லை ஒரு கமர்ஷியல் படத்துக்கு எல்லாத்துக்கும் யாரெல்லாம் பார்த்து நாங்கள் கற்றுக்கிட்டு வந்தோமோ, இப்போ அவங்கெல்லாம் என்னை பற்றி இப்படி சொல்லும்போது எனக்கு ரொம்ப நம்ப முடியாமலும் இருக்குது, ஆச்சரியமாக இருக்குது. ஸோ இது ப்ராசஸ் ஆகிட்டே இருக்குது மைண்டில். இப்போ நிஜமாலே நம்மளை பற்றி தான் பேசுகிறாங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ரொம்ப நன்றி. இந்த லப்பர் பந்து படத்தை என் ரிலீஸ் அன்றைக்கி வரைக்கும் தான் என் படமாக இருந்தது. இதுக்கப்புறம் இப்போ எல்லாருக்குமான படமாக அது மாறினதெல்லாம் நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். முக்கியமாக மீடியா உங்களுடைய சப்போர்ட் இதில் ரொம்ப அளப்பெரியது. ஏன்னா ஃப்ரெஷ் ஷோ போட்டதுலேருந்து தான் இந்த படம் இவ்வளோ பெரிய படமாக மாறிச்சு. இதே இடத்துல தான் இதோடைய வெற்றி வந்து தீர்மானிக்கப்பட்டது. ஸோ அதுக்கு மறுபடியும் நான் இந்த இடத்துல வந்து எனக்கு நன்றி சொல்ல வாய்ப்பு கிடைச்சதுக்கு ரொம்ப நன்றி. உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இந்த படத்தை கொண்டாடினதுக்கு, இந்த படத்தில் யுனானிமஸாக இவ்வளோ தூரம் கொண்டாடினதுக்கு மக்கள், நீங்கள் முக்கியமாக மீடியா தான் கொண்டுட்டு போய் அவ்வளோ தூரம் சேர்த்துருக்கீங்க. நான் அதுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். நான் இன்னும் நிறைய படம் பண்ணுவேன், உங்கள் கூட தான் பயணிக்க போகிறேன். என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி. மீடியா சப்போர்ட், சோஷியல் மீடியா எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. விஜய் ரசிகரான நீங்கள் வந்து முதல் படம் வந்து வெற்றி அடைஞ்சிருச்சு. அதில் வந்து விஜயகாந்த் சாரோட புகைப்படங்கள் அப்புறம் ஒரு பாடல்கள்லாம் வந்து அடுத்தடுத்து பண்ணுற படத்துலலாம் அது காட்சிக்கு போகணுமா, இல்லை முதல் படங்கிறனால இந்த படத்தில் மட்டும் ஆசீர்வாதம் போகணும்னு நினச்சிருக்கேன்? இல்லை, கதைக்கு இந்த கதையில் எங்கேயுமே விஜயகாந்த் சார் நான் கொண்டாடணும்னு நினச்சது என்னோட இன்டென்ஷன். பட் அது எவ்வளோ தூரம் கதைக்கு வைக்க முடியுமோ அதனால தான் நான் வச்சுருக்கேன். அடுத்த படம் கதை எழுதும்போது முடிவு பண்ணுவேன், எங்கே வைக்கலாம், என்ன வைக்கலாம், இல்லை வைக்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஆனால் விஜயகாந்த் சாரை முடிஞ்ச அளவுக்கு கொண்டாட பார்ப்பேன். என்னோடய எல்லா படங்களையும் அதை கொண்டாடுறதுக்கான கதையை துருத்தாமல் என்னென்ன பண்ண முடியுமோ. ஏன்னா கதைக்கு தேவையில்லாமல் வச்சாலும் அதுவுமே தப்பாயிரும், அது வேறு மாதிரியும் பிரதிபலிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ கதைக்கு என்ன வேணுமோ, கதைக்கு எப்படி வச்சா எனக்கு ஒர்க் ஆகுமோ அப்படிங்கிறத நான் பண்ணுவேன். அதே மாதிரி விஜயகாந்த் சாரை சினிமாவில் மட்டும் இல்லை, நான் நிஜமாலுமே லைஃப்லையும் கொண்டாடிட்டு தான் இருக்கேன். ஸோ எந்நேரமும் கொண்டாடிட்டு தான் இருப்பேன் நான். அது இனிமேல் தான் தெரியும், எழுதுனா தான் தெரியும் என்ன மாதிரி படங்கள் அப்படின்னு சொல்லி. இண்டஸ்ட்ரியில் எல்லாமே அதான் சொல்லலை, ஒரு 30-40 பேர் இருக்காங்க. அவ்வளோ பேர் ஒருத்தவங்க பேர் சொல்லி இன்னொருத்தவங்க பேர் சொல்லணும்னா அது ரொம்ப தப்பாயிரும். ஆனால் நான் நினைக்காதவங்க, நான் ரொம்ப மதிக்கிறவங்க எல்லாருமே யுனானிமஸாக பாருனாங்க. இந்த படம் ஹிட் ஆகிடும்னு எனக்கு தெரியும். ஆனால் இந்த படத்தில் எனக்கு இப்படி ஒரு மரியாதை கிடைக்குங்கிறது நான் டெய்லி யோசிச்சுட்டே இருக்கேன். ஓ, நம்ம இவ்வளோ மரியாதை சம்பாதிச்சிருக்கோம். ஸோ இப்போ ஏன் அடுத்த படத்துக்கு டக்குன்னு என்னால் எது சொல்ல முடியும்னா, இப்போ இந்த மரியாதைக்கு நம்ம என்ன அடுத்த படம் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் இப்போ என்னோட எண்ணமாக இருக்குது. ஸோ அந்த மரியாதையும் சேர்த்து நம்ம இதை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு கதை பண்ணணும். அந்த கதைக்காக நான் ஒர்க் பண்ண ஆரம்பிக்க போகிறேன். ஸோ அதான் மறுபடியும் சொல்கிறேன், எவ்வளோ சொன்னாலும் பத்தாது. மீடியாவுக்கு, சோஷியல் மீடியா எல்லாரும் பார்த்து அப்போ மீதி 29 பேர் இல்லை, எல்லாருமே இந்த சோஷியல் மீடியாவில் எல்லாமே வந்திருக்கு. எல்லாருமே எனக்கு பாராட்டினாங்க. எல்லாருமே பர்சனலாக ஃபோன் பண்ணி அவ்வளோ இதாக சொன்னாங்க, அவங்க படமாக நினச்சி சொன்னாங்க. ஸோ எல்லாருக்குமே நன்றி. அவங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பு மட்டுமே நன்றி. எனக்கு ரிலீஸ் அன்றைக்கி 225 இருந்துச்சு. இன்றைக்கி ஏதோ அதை விட டெய்லி அதிகமாகிட்டே இருக்குது. அது எனக்கு சரியான கணக்கு ப்ரொடக்ஷனுக்கு தான் தெரியும். ஏன்னா நான் ஒரு கிரியேட்டராக நான் அதுக்குள்ளே போக விரும்பலை. நான் வந்து கிரிட்டிக்காக எனக்கு என்ன வருதோ அதுதான் என்னுடைய இது வருது. ஏன்னா மற்றது ப்ரொடக்ஷன்ஸ் அவங்க பார்த்துக்கிறாங்க. ஸோ அதில் போனால் நமக்கு தேவையில்லாமல் எக்ஸ்ட்ரா ப்ரெஷர் ஆகும். ஸோ நான் அதில் இது பண்ணலை. பட் ரொம்ப நல்லா போயிட்டுருக்குன்னு ப்ரொடியூசர்ஸ் ஹாப்பி. எனக்கு அது அவ்வளோதான். நிறைய படம் வெற்றி விழா கொண்டாடுவாங்க, நீங்களும் வெற்றி விழா பண்ணீங்க, சரிங்களா? ஆனால் வந்து போஸ்டர் எதுவும் யூஸ் பண்ணுறதே கிடையாது. ஏன்னா நிறைய படம் வந்து 5 நாள் வெற்றி, மாபெரும் வெற்றி விழா கொண்டாட்டம் எல்லா இடத்துலையும் போஸ்டர்லாம் ஒட்டுவாங்க. நிறைய படத்தை நீங்களும் பார்த்துருப்பீங்க, நாங்களும் பார்த்துருப்போம். ஏன் உங்கள் படத்தை மட்டும் ப்ரொமோஷன் பண்ணாமல் அப்படியே விடுறீங்க? மக்களே பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு. இல்லை அந்த மாதிரிலாம் எதுவுமே யோசிக்கல. எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். எல்லாமே இது பண்ணுறது தான். ப்ராசஸ் ஆகிட்டே தான் இருக்குது. ஒவ்வொரு ப்ரொடக்ஷன் ஒவ்வொரு ஸ்டைல் வச்சுருப்பாங்க. இவங்களுடைய ப்ரொசீஜர் இதாக இருக்கலாம், அப்படி தான் அதை பார்க்கலாம். ஏன்னா மக்கள் வந்து இப்போ ஒரு படம் போகணுன்னா தெரியும் இந்த இடத்துல தேட்டர் இருக்குன்ட்டு. உங்களுக்கு எந்த வித போஸ்டரும் இல்லை, எந்த வித பேனரும் எதுவுமே இல்லை. ஆனால் வெற்றியை மட்டும் கொண்டாடினு இருக்காங்க. அது மக்கள் புரியுது. இல்லை பண்ணிட்டு தான் இருக்கும். போஸ்டர் எல்லாமே பண்ணிட்டு தான் இருக்கிறோம். அது தெரில நீங்கள் எதை வச்சு அப்படி சொல்கிறீங்கன்னு. ஆனால் எல்லா ப்ரொசீஜரும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. இல்லைண்ணே, ஒரு 10 நாள் 10 நாள் இல்லை போஸ்டர் போட்டிருக்கு. 10 நாளாவது போஸ்டர்லாம் வந்திருக்கு. அதெல்லாமே வந்திருக்கு.
ஆர்ட் டைரக்டராக பேசுறீங்க ஆர்ட் டைரக்டர் அவராக போஸ்டர் விட்டுறாரு. ஆர்ட் டைரக்டர் இந்த அறிமுக இயக்குனராக வரவங்களுக்கு சினிமா பற்றின பயங்கள் நிறையா இருக்கும். நம்ம ஜெயிப்போமா தோப்போமா அப்படிங்கிறது. நீங்கள் அறிமுகமாக இல்லை, சினிமாவுக்கு வரவே பயம் இல்லைன்னா மொதல் படம் எடுக்கலாம், பயம் தேவையில்லை. சினிமாவுக்கு வந்துட்டாவே தைரியமாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ இங்கே பயப்படுறதுக்குலாம் எதுவுமே இல்லை. அது மொதல் படம் இல்லை, எல்லா படத்துக்கும் அது இருக்கும். என்னென்னா நமக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும், நம்மளும் அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி பண்ணணும் நமக்கு, அவ்வளோதான். மற்றபடி இங்கே சும்மா அதெல்லாம் ஒரு மாயை தான். எல்லாமே சப்போர்ட் பண்ணுவாங்க. நம்ம ஒரு டேரக்டராக மட்டுமே நம்ம மட்டும் தான் அறிமுகமாக இருப்போம், மற்றவங்களாம் இருப்பாங்க. ஸோ பயப்படலாம் வேணாம். நம்ம சினிமாவுக்கு தைரியமாக வந்துட்டோம்ல, படம் எடுக்கும் தைரியமாக வந்துடலாம். கதை கண்டென்ட்டு ஸ்ட்ராங்காக இருக்கலாம், அவ்வளோதான். அது கொஞ்சம் அதை விட்டு கொடுத்துட வேண்டாம். அதுதான் நம்ம டேரக்டர்லாம் படம் பார்த்தாங்க, உங்கள்கிட்ட பர்சனலாக ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. இல்லை, பர்சனல் இல்லை, எல்லாருக்குமே அதான் சொல்லலை. இது வந்து இப்போ என் படம் மாதிரியே இல்லை, எல்லார் படமும் ஆயிடுச்சு, எல்லாருக்குமா தான் சொல்கிறாங்க. அது நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா இவங்க எல்லாருமே நான் படம் பார்க்க ஆரம்பித்து எனக்கு விவரம் தெரிஞ்ச ஆரம்பித்த காலத்துலேருந்து இவங்க எல்லாமே அப்போ தான், இப்போ சரண் சாராக இருக்கட்டும், பேர சாராக இருக்கட்டும், இப்போ செல்வமணி சாராக இருக்கட்டும், எல்லாருமே. ஸோ அவங்களாம் சொல்லும்போது கொஞ்சம் நெகிழ்ச்சியாக இருக்குது, அவ்வளோதான். ரொம்ப நன்றி. ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. அதான் சொல்கிறேன்ல, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஸ்டைலு, அது அவங்கவுங்க இது. இப்போ இன்றைக்கி நான் எடுத்தது ஒருத்தவங்க இதை விட பெட்டராக எடுக்கும்போது என்னையே குறை சொல்லுவாங்க. ஸோ அது ஒரு நாள் காலத்துக்கு அப்டேட் ஆகிட்டே போகும். நான் எடுத்தது தான் கரெக்டானு யாராலையுமே சொல்ல முடியாது. இன்றைக்கி இது கரெக்டாக இருக்கும், ஒரு வருஷம் கழிச்சு யோசிக்கும் போது இது என்னை விட பெட்டராக ஒருத்தர் இதானன்னா அப்போ நான் கம்மியாக தெரியுவேன். ஓகேங்களா? அது வந்து அந்த காலத்துக்கு ஏழ மாறும். ஸோ அதனால் இதுக்கு நான் சொந்தம் கொண்டாடவே முடியாது. நான் கரெக்டாக எடுத்துக்கணும், அவங்க சொல்லலாம், நான் சொல்ல முடியாது அதை. ஸோ அதுதான். ஃபோன் பண்ணி தான் பேசினாங்களா? பேசினார். ஏன்னா அவரும் வந்து காட்டமாக எல்லாத்தையும் போல்டாக சொல்லுவார். நீங்களும் விஷயத்த சொல்லியிருக்கீங்க, அதுக்கு என்ன உங்களுக்கு? நான் திரும்ப அதே தான் சொல்கிறேன். அவங்க பார்வை வேறு. நான் ஒரே கேள்விக்கு கிட்டத்தட்ட 15 நாளாக பதில் சொல்லிட்டே இருக்கிறேன். ஆனால் நீங்கள் வேறு ஆன்சர் எதிர்பார்க்குறீங்க என்கிட்ட. ஒரு கேள்வினா அந்த கேள்விக்கு தான் நம்ம அதே பதில் தான் திரும்ப வரும். ஸோ என்கிட்ட எத்தனை தடவை வந்தாலும் அதே பதில் தான். அவங்களுக்கும் ஒன்று இருக்குது, அவங்க அனுபவத்துலேருந்து ஒன்று சொல்கிறாங்க. அது அவங்கவுங்க விருப்பம். நான் ஆடியன்ஸ் முடிவு பண்ணிப்பாங்க அதை. ஓகேங்களா? நான் இப்போவும் சொல்கிறேன், அதே தான். பாதிக்கப்பட்டவங்க ஒன்று சொன்னீங்களா யாருக்கிட்ட? இல்லை, அவர் அதை பற்றி கேட்கவே இல்லையே என்கிட்ட. அவர் என்னை வாழ்த்தினார், ரொம்ப நல்லா பண்ணியிருக்கா அப்படின்னு தான் சொன்னார். ஏதாவது இது மாதிரிலாம் அவர் எதுவுமே சொல்ல. ஆக்சுவலாக அவர் என்ன ஒரு ஜூனியராக பார்த்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்கடா, ரொம்ப நல்லா வருவேன் அப்படி தான் சொல்லியிருக்காரு. ஸோ அதான் எல்லாரோட அன்பும் இருக்குது. நான் அதுக்கு இன்னும் அடுத்து என்ன பண்ணணும்னு தான் பார்க்கணும். அவர் ரொம்ப பிடிச்சிருக்குனாரு. ஆக்சுவலாக அவருக்கு தான் நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன், அருண்ராஜா சாருக்கு. அவர் வந்து என்னை பர்சனலாக அவ்வளோ எனக்கு பண்ணியிருக்காரு. இன்னும் சொல்லப்போனால் நானும் ரொம்ப ஒரு தாழ்வு மண்மையான ஒருத்தவன் எனக்கு கான்ஃபிடென்ட் கொடுத்து என்னை படம் பண்ண வச்சது, இவ்வளோ சீக்கிரம் இந்த கம்பெனிக்கு அனுப்பி படம் பண்ண சொன்னது, இன்றைக்கி நான் இங்கே நிற்கிறது எல்லாத்துக்குமே ஒரு மெயின் ரீசன் சினிமாவில் யாருன்னா எனக்கு அவர் தான். ஸோ அவருக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். இது எல்லாத்தையும் தாண்டி பர்சனலாகவே நான் அவ்வளோக்கு இதாக இருக்கேன். ஸோ எப்பயுமே அவருக்கான மரியாதையும் அவருக்கான இடமும் என்கிட்ட இருக்குது. ஸோ ரொம்ப நன்றி சார். இப்போ மறுபடியும் இதை சொல்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கிறேன். அருண்ராஜா இது எல்லாத்துக்கும் அருண்ராஜா காமராஜ் சார், நீங்களும் முக்கியமான ஒரு பில்லர் எங்கள் லைஃப்பில். ஸோ ரொம்ப நன்றி சார். அது இன்டென்ஷன் இல்லை, அந்த கதைக்கு அவர் வந்தார், அது மாறிடுச்சு, மக்கள் அதை ஏற்றுக்கிட்டாங்க, அவ்வளோதான். அதில் என்னுடைய இது என்னென்னா எழுதுனது, பட் இதெல்லாம் நடக்குமான்னு ஆசை தான் போட்ட முடிஞ்சு நடந்துருச்சு. அது கொண்டாடுறது மக்கள். ஸோ அவங்ககிட்ட விட்டுறேன். கதை பண்ணால் தான் பார்ட் 2 எல்லாமே. அதனால் பார்க்கலாம் எல்லாமே நடக்குதுன்னு. ரொம்ப நன்றி.